அருண் தனக்குத்தானே பேசி சிரிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சீதா ரொம்ப பயந்துடுறாங்க. இவரை முதல்ல இப்போவே சைக்காட்டிஸ்ட்டை கூட்டு போகணும். என்ன சொன்னால் இவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போகணும், நீங்கள் என் கூட வர முடியுமா அப்படின்னு சொன்னதும், என்ன சீதா உடம்பு சரியில்லைன்னா முதல்ல சொல்லக்கூடாதா, வா முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ட்டு அருண் சீதாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. சைக்காட்டிஸ்ட்டை பார்க்குறதுக்காக அருணை சீதா கூட்டு போகிறாங்க. அங்கே பார்த்ததும், எதுக்காக சீதா இங்கே கூட்டு வந்தா என்ன, எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னே முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அருண் கேட்குறாங்க. இல்லைங்க, ப்ளீஸுங்க, எனக்காக ஒரு தடவை டாக்டர் கிட்ட செக்கப் போய்க்கலாங்க ப்ளீஸுங்க, பேச மட்டும் தான் செய்வாங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்கிறாங்க. இல்லை சீதா, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் சீதா இருந்துட்டு, ப்ளீஸுங்க நீங்கள் வரலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சீதா சொன்னதும், சரி உனக்காக நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வர்றாங்க. அங்கே வந்ததும் அந்த டாக்டர் அருண் கிட்ட பேச்சு கொடுத்ததெல்லாம் பார்க்கும்போது அருண் வந்து மனதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு, ஹாஸ்பிட்டலில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சீதா கிட்ட சொல்கிறாங்க. உன்னை அருண் வந்துட்டு, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், எங்கள் அம்மா என்னை பார்த்துக்குவாங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஒன்றும் அவங்க அம்மா இருந்து தான் அவங்களை அதிகமாக பாதிச்சிருக்கா, அதனால தான் இப்படி இருக்கிறாங்க, இதை சீக்கிரமாகவே சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. எங்கள் சீதா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. அக்கா, அவங்க அம்மா இருந்ததுனால மனநிலை பாதிக்கப்பட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்காக நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கோம்க்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னதும் மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. அவளுக்கு கவலைப்பட வேண்டாம், சொல்லு, நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. அங்கே அருணோட மனநிலையை பார்த்துட்டு இங்கே முத்துவே ரொம்ப வருத்தப்படுறாங்க. மீனாவும் முத்துவும், சீதா நீ வருத்தப்படாத, கூடிய சீக்கிரமாக அருண் சரியாயிடுவார், அவருக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறார். அருண் தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே முத்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. பாவு சீதா, நீ அருண் இப்படியெல்லாம் ஆவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவங்க அம்மா இறந்ததை அவருக்கு அவ்வளோ பாதிச்சிருக்கு என்ன சீதா அப்படின்ட்டு முத்துவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க அருணை பார்த்துட்டு. இங்கே அருண் வந்து அந்த ரூமில் உட்காந்துட்டு புலம்பிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே சீதா அழுதுகிட்டு இருக்காங்க. மீனா, அழாத சீதா, எனக்கே உன் நிலைமை பார்த்து கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.